செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல என்ன கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா, அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள் அல்லது உண்மைத்தன்மை குறித்த கொள்கைகள், இந்த கேள்விதான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கொள்கைகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் 2 அந்த உண்மை குறித்த ஒத்தமை கொள்கையும், ரெண்டாவது பாருங்க உண்மை குறித்த பயனளவு கொள்கை, இது ரெண்டையும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு அந்த மூணாவதா இருக்கு பாத்தீங்களா, சொல் பொருள் கொள்கை, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். சரிங்களா? நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த உண்மை குறித்த சொற்பொருள் சார்ந்த கொள்கை, உண்மை குறித்த சொற்பொருள் சார்ந்த கொள்கை, இந்த கொஸ்டினை பார்க்க போறோம். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. கிளாஸை மட்டும் நீங்க ஒன் டைம் கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்புற நோட்ஸ் எடுத்து படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா கிளாஸை கவனிக்கும் போது அந்த அடிப்படை விஷயம் புரிஞ்சிடும். ரெண்டாவது எக்ஸாமுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த கிளாஸை கவனிச்சதை வச்சு நீங்க எழுதிடலாம். ஓகே, இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த உண்மை குறித்த சொற்பொருள் சார்ந்த கொள்கை, இது கேள்வி எல்லாமே படிக்கிறது பாத்தீங்கன்னா எதை உண்மைன்னு சொல்றோம் அப்படின்றத பத்தி தான் படிக்கிறோம். சரி, ரைட் சார். இந்த சொற்பொருள் சார்ந்த கொள்கையை யாரு சார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலாந்து நாட்டை சேர்ந்த ஆல்பிரட் ட்ரஸ்கி, இவர் தான் இந்த உண்மை குறித்த சொற்பொருள் கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தினாரு. எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார்னா 1930 தான் இந்த கொள்கையை அறிமுகப்படுத்தினார். சரிங்களா? இதோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கணித படிம வடிவத்தில் அமைந்துள்ளது. இவர் சொன்ன இந்த சொற்பொருள் கொள்கை வந்து நல்லா கவனிச்சுங்க, கணித படிம வடிவத்தில் அமைந்துள்ளது. அது என்ன சார் கணித படிம வடிவம் அப்படின்னு என்ன சார்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு, யாரு இந்த கொள்கையை அறிமுகப்படுத்தினா, எந்த ஆண்டு இந்த கொள்கையை அறிமுகப்படுத்தினா, எது சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா கணித படிம வடிவத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே, இந்த ஆல்பிரட் ட்ரஸ்கி வெளியிட்ட இந்த சொற்பொருள் கொள்கை வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, உண்மையை சொற்பொருள், இதான் முக்கியமான வார்த்தை, சொற்பொருள் கருத்தாக்கம் என்று கூறுவதற்கான காரணம். இந்த சொற்பொருள்ன்ற வார்த்தையை கூறுறதுக்கான காரணம் என்ன சார், இவர் எதுக்கு அந்த சொற்பொருள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நிறைவு பெறுதல் அப்படின்றத வச்சுதான், நிறைவு பெறுதல் என்னும் சொல்லை வைத்துத்தான் இவர் சொற்பொருள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இப்போ உங்களுக்கு எல்லாமே சென்டென்ஸா சொல்லியிருக்கேன். இப்போ மெயினுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த கணித படிம வடிவத்தில் அமைந்தது அப்படின்னு என்ன சொன்னா, நல்லா கவனிச்சுங்க. இப்ப நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, நான் சொல்றது உண்மை இல்லைன்னா பொய், 2 மட்டும்தான். நான் சொல்றது வந்து ஓரளவு உண்மை, இல்ல நான் சொல்றது ஓரளவு பொய் அப்படின்றதுக்கெல்லாம் இந்த ஆல்பர்ட் ட்ரஸ்கியை பொறுத்தளவுக்கு, இந்த கொள்கையை பொறுத்தளவுக்கு அந்த வேலையே கிடையாது. உண்மை பொய் 2 மட்டும்தான். நான் சொல்றது ஓரளவு உண்மை, நான் சொல்றது ஓரளவு பொய் அப்படிலாம் கிடையாது. உண்மை இல்லைன்னா பொய், அது 2 மட்டும் தான். அதனால தான் கணித வடிவத்தில் சொல்றது. கணிதம் எப்பயுமே என்ன செய்யும், ஒரு சொல்யூஷன் வந்துச்சுன்னா கரெக்டான ஆன்சர் இருந்துச்சுன்னா தான் அந்த கணிதம் சரியான அந்த ஆன்சர் சரியில்லைன்னா அந்த கணிதம் தவறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ x+2 = 5 சொல்றேன். அந்த எக்ஸ்ன்ற இடத்துல 3 வந்தா மட்டும்தான் அந்த =5 சரியா வரும். அந்த எக்ஸ்ன்ற இடத்துல வேற எந்த ஒரு எண்ணை போட்டாலும் அந்த ஆன்சர் 5 வராது. அப்ப x+2 = 5னா அந்த எக்ஸ்ன்ற இடத்துல 3 வரணும். இதைத்தான் வர சொல்றது உண்மை என்பது கணித வடிவத்தில் இருக்கணும், அதாவது கரெக்டா எக்ஸாக்டா இருக்கணும் அப்படி சொல்றாரு. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு கணித வடிவம் என்ன புரிஞ்சுச்சா? ஓகே, இன்னொரு வார்த்தை சொன்னேன். இந்த சொற்பொருள்ன்ற வார்த்தைக்கு பயன்படுத்துற காரணம் நிறைவு பெறுதல். இந்த நிறைவு பெறுதல் இருந்தா தான் அது உண்மைன்னு சொல்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க, இந்த கோடிக்கட்டத்தை பாருங்க, மதுரையில் அமைந்துள்ளது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப என்ன செய்யலாம், மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் அமைந்துள்ளது. அப்ப அந்த எந்த வார்த்தையில் அது நிறைவு வருது,
மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்ற வார்த்தை தான், அந்த வார்த்தை கொடுத்தா தான் மதுரையில் அமைந்துள்ளது அப்படின்ற வார்த்தை கரெக்டாகும். சரிங்களா? இப்ப அந்த கூற்று நிறைவு வருதுன்னா, நிறைவு பெறுதல் அப்படின்னா அந்த மீனாட்சி அம்மன் அப்படின்ற அந்த வார்த்தையை அங்க கொடுக்குறோம், அந்த அந்த இதை ஃபில் பண்றோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப நிறைவு பெறுதல் மூலமா தான் உண்மை வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சுச்சுல? எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அந்த இடத்த எதை ஃபில் பண்ணா கரெக்டா இருக்கும்? மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் அமைந்துள்ளது அப்படின்னா அந்த நிறைவு பெறுதல், அந்த சென்டென்ஸ் வந்து நிறைவு பெறுதுன்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறோம். அதனால தான் என்ன சொல்லணும்னா நிறைவு பெறுதல் அப்படின்ற வார்த்தையை இவர் பயன்படுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, 3 வரும், நல்லா கவனிச்சுங்க. உண்மை என்பதன் மூலமும் நிறைவு பெறுதல் என்பதன் மூலமும் கணித ரீதியான கருத்தாக்கத்தின் மூலம் தான் இந்த சொற்பொருள் சார்ந்த கொள்கை உருவாகிறது. அதுதான் உண்மைன்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுங்க. உண்மை என்பதன் மூலமும் பாருங்க, மதுரையில் அமைந்துள்ளது. ஆமா, மதுரையில் அமைந்துள்ளது, இது உண்மைன்னு சொல்றோம். என்ன அமைந்துள்ளது? அதுக்கு நிறைவான ஒரு வார்த்தை கொடுக்குறோம். அப்ப உண்மை என்பதன் மூலம் அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? நிறைவு பெறுதல். நிறைவு பெறுதல் மூலம்னா மீனாட்சி அம்மன் கோயில் நிறைவு பெறுதலா? அடுத்து கணித ரீதியான தர்க்கம். கணித சொல்லிட்டேன், கரெக்டா ஒண்ணு உண்மையா இருக்கணும் இல்ல பொய்யா இருக்கணும். ஓரளவு உண்மை இல்ல ஓரளவு பொய் அப்படின்றது இருக்கக்கூடாது சொன்னேன். அப்ப சரியா மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் தான் இருக்கு, இது கரெக்டானதுதான், பெர்ஃபெக்டானதுதான், கணிதமானதுதான் அப்படி சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? அப்போ 3 விஷயம் வரணும். நல்லா கவனிங்க. உண்மை என்பதன் மூலமும், உண்மை என்பது என்ன சொல்லிட்டேன்? அந்த சென்டென்ஸ் மதுரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டேன். இதை வந்து தஞ்சாவூரில் அமைந்துள்ளதுன்னு போட்டு நான் அங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயில் போட்டா அது உண்மையாயிருமா? ஆகாது. அப்ப இந்த உண்மை என்பதன் மூலம், உண்மை என்பது எங்க இருந்து வருது? நிறைவு பெறுதல் மூலமா வருது. நிறைவு பெறுதல் என்னது? அந்த இடத்துல மீனாட்சி அம்மன் கோயில் கரெக்டா போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து கணிதம். இப்ப அந்த மீனாட்சி அம்மன் கோயில் அது பெர்ஃபெக்டான ஆன்சர். சரிங்களா? அந்த இடத்துல வேற எதுவும் போட்டேன்னா, மதுரை சார்ந்து வேற எதுவும் போட்டா சரியா வராது. அப்ப அது கணிதம் மூலமா எக்ஸாக்டா அது உண்மைன்னு தெரிய வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நான் சென்டென்ஸா சொல்ற மாதிரி இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா புக்ல நீங்க இப்ப நான் எக்ஸாமோட சொல்லிட்டேன், ஆனா புக்ல படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியாம இருக்கும். நான் சென்டென்ஸா சொல்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, உண்மை குறித்த சொற்பொருள் சார்ந்த கொள்கை. உண்மை குறித்த சொற்பொருள் கொள்கையை 1930 வெளியிட்டார். இதை நான் சொல்லிட்டேன். இது கணித படிவ வடிவத்தில் அமைந்துள்ளது, அதையும் நான் சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க, இந்த ட்ரஸ்கின் கூட்டுப்படி பாருங்க, உண்மை குறித்த சொற்பொருள் கருத்தாக்கம் ஒத்தமைவு கொள்கையின் சாராம்சத்தை கொண்டுள்ளது. நான் ஒத்தமைவு கொள்கைன்னு ஆல்ரெடி அனுப்பிச்சிருந்தேன், ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தேன். அதாவது என்ன சொன்னா, ஒருத்தர் வந்து வெளியே மழை பெய்யுதுன்னு சொல்றாரு, ஜன்னலை திறந்து உண்மையிலே அது மழை பெஞ்சுன்னா அவர் கூப்பிட்டு உண்மைன்னு சொன்னா, அதே மாதிரிதான் இது இருக்கு பாத்தீங்களா? அதான் சொல்ல பாருங்க, உண்மை குறித்த சொற்பொருள் கருத்தாக்கம் ஒத்தமைவு கொள்கையின் சாராம்சத்தை கொண்டுள்ளதாகும். அடுத்து பாருங்க, அவர் உண்மையை சொற்பொருள் கருத்தாக்கம் என்று கூறுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சொன்ன பாத்தீங்களா, அது பிற சொற்கள் கருத்தாக்கங்களை கொண்டு குறிப்பாக நிறைவு பெறுதல் என்னும் சொற்பொருள் கருத்தாக்கத்தை கொண்டு வரையறுக்கப்படுவது தான். அடுத்து பாருங்க, ட்ரஸ்கி உண்மையை வரையறுக்க பயன்படுத்திய உத்தி என்னது? நிறைவு பெறுதல் என்பதை தவிர அனைத்து சொற்பொருள் கருத்தாக்கங்களையும், அதான் சொன்னேன், உண்மை என்பதன் மூலமும், உண்மை என்பதை நிறைவு பெறுதல் என்பதன் மூலமும், நிறைவு பெறுதலை கணித ரீதியாக கருத்தாக்கம் மூலமும் வரையறுத்தல் என்பதாகும். அவரது கருத்துப்படி உண்மை என்பது வரையறுப்பதை கீழ்கண்ட கணித வடிவில் சொல்ல. என்ன கணித வடிவில் கொடுத்துருக்காங்க? அந்த பிராக்கெட்ல பாருங்க, எக்ஸ் என்பது உண்மை என்றால் அதனை தொடர்ந்து பி என்பது வர வேண்டும். இதில் எக்ஸ் என்பது கூற்றின் பெயர். இப்ப எக்ஸ் என்பது என்னது? மீனாட்சி அம்மன் கோயில் சொல்லி கொடுத்துட்டோம். கூற்று என்னது? மதுரையில் அமைந்துள்ளது சொல்லிட்டோம். அப்ப எக்ஸும் பி ஒண்ணு போல பாத்தீங்களா? அதைத்தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க, நான் இப்போது பொய் சொல்ல போகிறேன் என்று அவர் உண்மையிலேயே பொய் சொல்வாரானால் அவர் இப்போ சொல்வது கூற்று உண்மை. மாறாக அவர் பொய் பேசாத இருந்தால் அவர் கூறுவது தவறு. இதைத்தான் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம் பாக்ஸ் போட்டுருக்கோம் பாருங்க, தொகுத்து கூறின் பாருங்க, ஒன்று உண்மை என்றால் அது குறிப்பிட்ட தகுதிப்பாட்டினை நிறைவு செய்ய வேண்டும். இதனை கணித ரீதியாக குழப்பமின்றி குறிப்பிடலாம் என்பதே ட்ரஸ்கியின் வாதமாகும். இப்போ உங்களுக்கு கேள்வி புரிஞ்சுச்சா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.